வெந்தய மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். மாங்காவை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு உப்பு, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, மேலுக்காக போட்டு வச்சுட்டேன். நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டியிருக்கேன். அப்போ வீடியோ எடுக்கலை. நல்லெண்ணெய் நிறையா, ஒரு குழிக்கரண்டி நிறையா நல்லெண்ணெய் விட்டு இழுப்பக்கரண்டியில் கடுகு தாளித்து இது மேலே கொட்டிட்டேன். இப்போ இது வந்து வெந்தயம், கடுகு, வரலி மஞ்சள், பெருங்காயம் எல்லாம் வெறும் வானலியில் பிரட்டிட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த பொடி வந்து கொஞ்சோண்டு ஏற்கனவே போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் போடுறேன். இதை நல்லா இப்போ கலரி வச்சுட்டோம்னா இன்றைக்கி நைட்டு ஓவர் நைட் வச்சோம்னா நல்லா ஊறிட்டு ஜலம் விட்டுருக்கும். இது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, ஒரு 3 to 4 days தான் வச்சுக்கலாம் அப்பப்போ. அதனால் கொஞ்சமாக தான் இந்த வெந்தய மாங்காய் போட்டுக்கணும். இந்த பொடி வந்து பார்த்தேன் அப்படின்னா எல்லா ஊறுகாய்க்கும் போடலாம். தக்காளி தொக்கு பண்ணினா போடலாம். நம்ம குட்டி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, சின்ன உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு கறிக்கு கூட இது போட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வெந்தய மாங்காய் ஊறுகாய். தேங்க்யூ. வேணால் மேலுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்க்யூம்மா.